إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمد عبده ورسوله أما بعد فإن خير حديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையனுமாகிய அல்லாஹ்வினுடைய திருப்பெயரை போற்றி ஆரம்பம் செய்கிறேன். அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் ஆழப்பெரும் கிருபையும் நமக்கெல்லாம் நேர்வழி காட்டி சென்ற அகிலத்தின் அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் நீத்து காத்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்திலே சரியான நேரத்திலே வந்து வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி நன்மையை பெற வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமயத்திலே உங்கள் மத்தியிலே உரையாடுவதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவெனில், எதிர்த்து நிற்போம் என்கிற ஒரு மகுடத்தின் கீழ் அல்லாஹ்வினுடைய வேத வரிகளை கொண்டும் நபிகளாருடைய வழிகாட்டுதலை கொண்டும் அநீதிக்கு எதிராக அக்கிரமங்களுக்கு எதிராக இந்த உலகத்திலே தீமை புறையோடி போய் கடக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஒரு முஸ்லிம் எப்படி தீமைகளை எதிர்த்து அநியாயங்களை எதிர்த்து அக்கிரமங்களை எதிர்த்து எப்படி நிற்க வேண்டும் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் பல்வேறு தகவல்களை மையப்படுத்தி சில பயனுள்ள தகவல்களை அறிய இருக்கிறோம் இறைவன் நாடினால். அன்புள்ள சகோதரர்களே, இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்திலே இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை இஸ்லாத்தினுடைய சித்தாந்தங்களை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் எப்படியேனும் இஸ்லாத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே சிந்தனையிலே இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு விதமான சதி வேலைகளிலே ஈடுபடுகிறார்கள். ஒன்று சட்டங்களை இயற்றி அதன் வழியாக எப்படியேனும் இஸ்லாமியர்களை அச்சுறுத்த வேண்டும், அதன் ஊடாக அதன் வழியாக இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை இந்த உலகத்திலே நிலைபெற செய்யாமல் போய்விட வேண்டும் என்கிற ஒரு தீய சிந்தனையோடு சில சட்டங்களை ஏற்றுகிறார்கள். மற்றொரு புறம் நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், இந்த கொள்கையை உள்வாங்கி இருக்கக்கூடிய இந்த தவறான சித்தாந்தங்களை உள்வாங்கி இருக்கக்கூடியவர்கள் சட்டங்களுக்கு அப்பாற்பட்டு மனித விளிம்புகளை தாண்டி மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிந்தனைகளிலிருந்து வெளியே சென்று அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து பலரை அடித்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அதையெல்லாம் புகைப்படமாக காணொளிகளாக வீடியோக்களாக எடுத்து பரப்பக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்படி சட்டங்களை இயற்றுவது ஒருபுறமும் சாமானியர்களை அடித்துக் கொள்ளக்கூடிய வழக்கங்களாக கொண்டிருக்கக்கூடியவர்களும் இன்றைக்கு உலக தலைவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லிம் என்ன எண்ணப்பாடோடு என்ன சிந்தனையோடு என்ன நிலைப்பாடோடு அவன் இது போன்ற தவறுகளை எதிர்த்து நிற்க வேண்டும்? இதற்கு நம்மளுக்கு இஸ்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்ன உசூல் சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சுன்னா, என்ன வழிமுறை நம்மளுக்கு காட்டித்தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய புரிய கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே.
பொதுவாக இப்படிப்பட்ட சட்டங்கள் வந்து விட்டால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பேசப்படக்கூடிய பேச்சுகள் ஒன்று என்னவென்று சொன்னால், ஐயோ என்னப்பா இதுக்கு தான் நான் பேச சொன்னேன், இது இப்படி நடந்திருக்கணும், அது அப்படி நடந்திருக்கணும், இது சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை என்றெல்லாம் பேசக்கூடிய நாம் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வருகிறது என்று சொன்னால், அடக்குமுறைகள் வருகிறது என்று சொன்னால், அநியாயங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால், தீமைகள் புறையோடி போய் கிடக்கிறது என்று சொன்னால், அதை உள்வாங்கக்கூடிய ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும்? இதற்கு திருமறை குர்ஆனும் சுன்னாவும் நம்மளுக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறை என்ன? இஸ்லாம் நம்மளுக்கு போதிக்கக்கூடிய வழிமுறை என்ன? நம்மள அறியாமலே நம்மளுக்குள்ள ஒரு அச்சம் வருகிறது, பயம் வருகிறது. இப்படி எல்லாம் நடக்குது, அப்படி எல்லாம் நடக்குது, என்ன ஆயிருமோ, என்ன ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சம் வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில பல்வேறு இடங்கள்ல எதிர்த்து நின்ற, போராடிய, ஈமானுக்கு வலு சேர்த்த, ஈமானுக்கு வலு சேர்க்கக்கூடியவர்களாக செயல்பட்ட பல்வேறுடைய வரலாறுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில சொல்லி காட்டுகிறான். அதை அறியாதவர்களாக, புரியாதவர்களாக இருக்கிற காரணத்தினால்தான் இது போன்ற சட்டங்கள் வரும்போது இஸ்லாம் எதை நம்மளுக்கு போதனையாக செய்கிறதோ அதை கடைபிடிக்க தவறியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. இஸ்லாம் இதை பற்றி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி திருமறையில பல்வேறு இடங்கள்ல பல்வேறு நிகழ்வுகளை சொல்லி காட்டுறான். எப்படி எதிர்த்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு தனி ஒரு என்ன சொல்வது, ஒரு வரையறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். பாருங்க, இந்த உலகத்துல வந்த பல மோசமான ஆட்சியாளர்கள், தவறானவர்கள், இப்படி எல்லாம் இருந்தவங்களுக்கு எதிராக செயல்பட்ட வரலாறுகள்ல ஒன்று என்னவென்று சொன்னா, அல் அஹ்ஸாப் அப்படின்னு ஒரு போர்க்களத்தை சொல்லுவாங்க இஸ்லாமிய வரலாற்றுல. இந்த போர்க்களத்துக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அகல் போர், கந்தக் போர், இப்படிலாம் சொல்லுவாங்க. உஹது போர்க்களம் நடந்ததற்கு பிறகு நடந்த ஒரு போர்க்களம். நீங்க பரவலா கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய பசியின் காரணமாக அவர்களுடைய வயிற்றில் 2 கற்கள் கட்டப்பட்டிருந்தார் என்ற செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இந்த போர்க்களத்துல தான். கடுமையான பனிகாலத்தில் நடந்த ஒரு போர்க்களம். பத்ர் போர்க்களம் போன்றோ உஹது போர்க்களம் போன்றோ அல்லாமல் மதீனாவினுடைய வெளிப்புறங்களில் சென்று கடுமையான பனிகால நேரத்தில் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் மதீனாவை சுற்றி அகல் நோண்ட வேண்டும், எதிரிகள் உள்ளே வந்து இறங்கி விடாத வண்ணம் இருக்கக்கூடிய அளவிற்கு நீண்ட நெடிய ஒரு பள்ளத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த போர்க்களத்துல பல நாட்கள் நடக்குது, 30 நாட்கள் நடக்குது. இந்த போர்க்களத்தினுடைய அம்சங்கள் ஒன்று என்னவென்று சொன்னா, கடுமையான பசியில சஹாபாக்கள் இருக்கிறார்கள். பிசிக்கலியா, மென்டலியா 2 புறத்திலும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. மதீனாவுடைய எல்லை புறங்கள்ல வந்துடுறாங்கல்ல, என்ன ஏற்படுதுன்னா, உள்ள தன் குடும்பத்துல தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய பிள்ளை குட்டிகளுக்கு எதிரியினால் அச்சுறுத்தல், யூதர்களால் அச்சுறுத்தல், நய வஞ்சகர்களால் அச்சுறுத்தல். என்ன அச்சுறுத்தல்? சும்மா வந்து மிரட்டிட்டு போற மாதிரியா? வீட்டுல வந்து ஒழுங்கா இருந்துக்குங்க, போர்க்களத்துக்கு என்ன போயிருக்காருன்னா இப்படி நபியோட சேர்ந்து உங்க கணவர் போயிருக்கிறாரு, என்ன இப்படி நடந்துக்கிறாரு, அப்படியான அச்சுறுத்தல் அல்ல. இன்னைக்கு பேசிக் கொள்கிறார்களே சில பேர், வழக்கத்திற்கு அப்படி பேச வேண்டும் என்பதற்காக சொல்லல, நான் கொன்றுவேன் மிரட்டல், அப்படி சும்மா சொல்லுவதற்காக உள்ள சொல். ஆனா இது எப்படின்னா உண்மையிலே கொல்லுவதற்கான சாத்திய கூறும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட ஒரு நிலைமை. நீங்க மனநிலையை கவனிச்சு பாருங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, தங்களுக்கு செய்தி கிடைக்குது, தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளும் எதிரிகளால் உள்ளே கொல்லப்படலாம் என்கிற செய்தி கிடைக்குது. இந்த போர்க்களத்துல கடுமையான பனிகால நேரம், அந்த குழியை தோண்டுவதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இருக்கும் ஜேசிபி போன்றலாம் வச்சிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க, குழியில நோண்டுறதுக்கு. அந்த மாதிரி ஜேசிபி எல்லாம் கிடையாது. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக இன்னைக்கு கையில அடிபட்டுட்டா உடனே நம்ம மியாட்டு அப்போலோ அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போவோமே, டிடி போடுவோம்ல இன்ஜெக்ஷன், அது மாதிரி இருந்துச்சா? அப்படியெல்லாம் இல்லை. அந்த மாதிரியான காலகட்டத்தில் இப்படியான ஒரு சிக்கலான நிலையில ஒட்டுமொத்த அரபுலகமும் இஸ்லாத்திற்கு எதிராக, கவனிக்கணும் சகோதரர்களே, ஒட்டுமொத்த அரபுலகமும் இஸ்லாத்திற்கு எதிராக வந்து நிற்கிறார்கள். முஸ்லிம்கள் மட்டும் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்க பார்க்கலாம். எப்படியேனும் எதையேனும் கொண்டு வந்து முஸ்லிம்களை எப்படியாவது 2ஆம் தர குடிமக்களாக மாற்றிவிட வேண்டும் என்ற ஒரு தீய சிந்தனை உள்ளவர்கள் இன்னைக்கு ஆட்சியாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை விட கூடுதல் ஒட்டுமொத்த அரபுலகம் ரசூலுல்லாஹ்வுக்கும் சஹாபாக்களுக்கும் எதிரியாக நிற்கிறாங்க.
பல நாள் போர்க்களம். அப்படியே அந்த காட்சி நம்மளோட குர்ஆனும் ஹதீஸும் நம்மளுக்கு போதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெறுமன கதைகள் அல்ல, கேட்பதற்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறது சொல்ற விஷயம் அல்ல. உடல்களோடு, உள்ளங்களோடு, இரத்தங்களோடு, நம்மளுடைய உணர்வோடு பிணைந்தவை. அப்படித்தானே? இந்த போர்க்களத்தில் அப்படி 10,000 பேர் எதிரிகளுடைய தரப்புல, முஸ்லிம்களுடைய தரப்புல, தீயவர்களுடைய தரப்புல அப்படி 10,000 பேர் வர்றாங்க. அந்த போர்க்களத்துல வந்து அப்படி நிக்கிறாங்க. சகாபாக்கள் பார்க்கறாங்க. மனதில் என்னவா இருக்கும்? மனதில் அல்லாஹ், அச்சச்சோ மாட்டிக்கிட்டோமே, சாப்பாடு இல்ல, புள்ள குட்டியை வேற கொல்ல போறாங்க, இத்தனை நாளா நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு பேசி இருப்பார்கள். நம்மளை போன்றவர்களாக இருந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். சஹாபாக்கள் சொன்னது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில 33வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப், வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப், மூமின்கள் அஹ்ஸாப் என்கிற அந்த கூட்டுப்படையை பார்த்தார்கள். பார்க்கறாங்க அல்ல, அப்படியே ஒரு கூட்டம் வந்து நிக்குது. சாப்பாடு இல்ல, பசி, 30 நாட்கள் மேல ஆயிடுச்சு. என்ன நிலை இருக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உள்ளங்கள்ல ஏற்பட்ட மாற்றம் இருக்குல்ல, அவங்கள உள்ளங்கள்ல இருந்த அந்த எதிர்த்து நிற்கக்கூடிய, ஈமானுக்கு வழி சேர்க்கக்கூடிய, இரையச்சம் ஏற்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சொல்லி காட்டுறான். வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்ஸாப், மூமின்கள் அஹ்ஸாப் என்கிற அந்த கூட்டுப்படையை பார்த்தவங்க சொன்னாங்க, காலு ஹாதா மவாதனல்லாஹு வ ரசூலுஹு வ ஸதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதைத்தான் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள். எதை? சாப்பாடையா? செல்வங்களே, போர் கனிமத்து செல்வமா? எதிரி வந்து வாழ்க்கையோடு நிற்கிறான், கொல்லுவதற்கு தயாராக நிற்கிறான், சூறையாடுவதற்கு தயாராக இருக்கிறான். அவங்க என்ன சொல்ற? காலு ஹாதா மவாதனல்லாஹு வ ரசூலுஹு வ ஸதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதைதான் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள். இப்படி எதிரியை நாங்க சந்திப்போம் வாக்குறுதி அளித்தாங்க. இப்படி வருவார்கள், எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள். உமா ஜாதாகும் இல்லா ஈமான், அவர்களுக்கு ஈமானை தவிர வேறு எதையும் அதிகப்படுத்தல. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த படைய பார்த்தா என்ன வந்துச்சா? ஈமான் அதிகரிச்சுச்சான், இறையச்சம் வந்துருச்சாம். இன்னைக்கு பல்வேறு சட்டங்கள் ஏற்றப்படுறப்ப நம்மள்ட்ட பயம் வருது, இழந்து விடுவோம் என்கிற எண்ணம் வருது. நமக்கு ஒரு சிந்தனை வர வேண்டும். என்னிலிருந்து சொல்லுகிறேன் சகோதரர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த கொள்கையை நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதில் இடர்பாடுகள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். அதுவெல்லாம் எங்களுக்கு ஈமானை அதிகப்படுத்த விட வேண்டும். ஆமா, அப்படித்தான் வரும். ஆமா, இப்படித்தான் வருவார்கள், இப்படித்தான் எங்களை எதிர்ப்பார்கள். நாங்க கொண்ட கொள்கையில் மாற்றம் அடையல. உமா ஜாதாகும் இல்லா ஈமான், சகாபாக்களுக்கு எப்படி அந்த ஈமான் அதிகரித்ததோ அதுபோல் யா அல்லாஹ் எங்களுக்கு ஈமான குர்ராயா அல்லாஹ் அப்படின்னு அந்த எண்ணம். இஸ்லாத்தை பொறுத்த மாத்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவு பெரிய அமல் செய்தாலும் சரி நிய்யத் இல்லாட்டி முடிஞ்சு. ஒது செய்யறோங்கிற நிய்யத் இல்லாம நீங்க ஒது செஞ்சாலும், குளிச்சாலுமே சரி, மலையில நினைஞ்சாலுமே சரி, அது ஒழுவாகாது. அப்படித்தானே? ஒதுவாகாது. இன்னமுல் அமாலு பின்னியாத், எல்லா அந்த எண்ணங்களும் அந்த செயல்களும் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது. என்ன ரொம்ப முக்கியம். அப்ப இந்த மாதிரி எதிரிகள் வருவது நம்மளுக்கு அடிப்படையில என்ன எண்ணம் இருக்கணும்னா, இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டால், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் அழித்தொழிப்பதற்காக தீவிரர்கள் வருவார்கள். நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கணும். பலஸ்தீன மக்கள், கசாவுடைய மக்கள் கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து இப்ப வரைக்கும் கசாவுக்குள்ள எந்த விதமான உணவுப் பொருட்களும் இல்ல. மனிதர்கள், யுனிசெஃப் தெரிவிக்கக்கூடிய தகவல், யுனிசெஃப் ஐநாவுடைய ஒரு அமைப்பு, யுனிசெஃப் குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அது UNRAW போன்ற அமைப்புகள் சொல்றாங்க, மக்கள் பயன்படுத்துவதற்கு தகுதியற்ற தண்ணி அங்க இருக்குது. என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? என்றும் இருக்கிறா இல்லையா? பரவலாக அந்த மக்கள், பலஸ்தீன மக்கள் உச்சரிச்ச வார்த்தை என்ன? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை. எந்த சந்தர்ப்பத்துல, எப்படியான சூழ்நிலை? பாதுகாப்பற்ற சூழ்நிலை, தனக்கு உணவு இல்லாத சூழ்நிலையில, தான் வாழ்வதற்கே கேள்விக்குறி, ஒவ்வொரு நாளும் படுக்கிற இடத்துல தான் மறுநாள் உயிரோடு எந்திரிப்போமா என்கிற நிலையறியாது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுடைய சிறந்த பாதுகாவலன்.
எவ்வளவு பெரிய மோசமான ஆட்சியாளர் வந்தாலும் சரி, எவ்வளவு சட்டங்கள் கொண்டு வந்தாலும் எங்களுக்கு எண்ணம் இருக்கணும், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா எதிர்ப்பார்கள். இதனால பயந்து ஓடிட மாட்டோம், எதிர்த்து நிற்போம். இறைவன் சொன்ன அடிப்படையிலே, இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையிலே, சுன்னாவுக்கு மாறு செய்யாமல் சுன்னாவினுடைய வடிவில அந்த அச்சிலே நாங்கள் சரிவர செயல்படுவோம் என்கிற எண்ணம் முதலாவதாக நம் இந்த தலைப்பின் ஊடாக அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்திகள் ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு பல போராட்ட களங்கள், பல போராட்டங்கள், பல்வேறு விதமான நிகழ்வுகள் இந்த சட்டத்தை ஒட்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய நடந்து வந்திருக்கக்கூடிய வக்ஃப் சட்டமாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கக்கூடிய CAA சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அப்புறம் பில்லா மாற்றப்பட்ட அந்த நிகழ்வு, இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு பல்வேறு தரப்புல இருந்து போராடுகிறார்கள். ஏற்றுக்கொள்கிறோம், வரவேற்கிறோம், மாற்று கருத்து இல்ல. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னாமின் ஆதமல் ஜிஹாத், ஜிஹாதிலே மிகச்சிறந்த ஜிஹாத் எது? கலிமத் அதிலின் இந்த சுல்தானின் ஜாகிர், அநியாயக்கார அரசனிடம் உண்மையை எடுத்துச் சொல்வது, கலிமாவை ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வது. இப்படி பல பேர் செயல்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அஜூஜ் மஅஜூஜ் உடைய வரலாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இன்ன அஜூஜ் வ மஅஜூஜ் முஃப்ஸிதூன ஃபில் அர்தி, பூமியில மிகப்பெரிய ஒரு குழப்பம் செய்தாங்க. துல்கர்னைன் ஒரு நல்லடியார் போனாரு, பாலத்தை அமைத்தாரு, காப்பாற்றினாரு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையிலே அநியாயக்காரர்களை எதிர்த்து போராட மாற்று கருத்து இல்ல. நான் எப்படி போராடணும், எதிர்த்து நிற்போம். இந்த தலைப்புல முஸ்லிம் சமூக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? ஒரு களம், ஒரு விஷயம், இது வல்லாத ஒவ்வொரு விஷயங்களையும் சரிங்க, எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் மனித குலம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு எந்த வழி? சுன்னாவுடைய வழி. எதை செஞ்சால் நம்ம வெற்றி பெற வேண்டும், அல்லது எப்படி செஞ்சால் வெற்றி பெற முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திச்ச போர்க்களம், பத்ர் போர்க்களம், வரலாற்றுல யாரும் மறக்க முடியாத ஒரு களம். நீண்ட நெடிய பல்வேறு விதமான சம்பவங்களையும் சகாபாக்களுடைய உள்ளங்கள்ல நீங்காத இடம் பிடித்த விஷயங்கள்ல பத்ர் போர்க்களம் முதன்மையானது என்று சொன்னா யாரும் மாற்று கருத்து சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த போர்க்களத்தினுடைய அம்சம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 313 அல்லது 317 இப்படி எண்ணிக்கை கொண்ட இந்த போர்க்களம் போர்க்களத்துக்காக போகல, டிஃபால்ட்டா போர்க்களம் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசூரா செய்றாங்க. இன்னைக்கு எதிர்த்து நிற்கிற தலைப்புல முஸ்லிம் சமூகத்து மத்தியில இந்த மோசமானவர்களை எதிர்த்து நிற்பதற்காக முகல்லாவாசிகள் மசூரா செய்து கேள்விப்பட்டிருப்போமா? குறிப்பாக குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய அல்லது முஸ்லிம்களாக வாழக்கூடிய நம்ம வாப்பா ஒரு பொது விஷயத்துல ஒரு மசூரா செய்வோம், இதை எப்படி செய்வோம் அப்படிங்கிற சுன்னாவை நம்ம கையாண்டு இருக்கிறோமா? அன்புள்ள சகோதரர்களே, அப்புறம் எப்படி வெற்றி பெற முடியும்? மசூரா முக்கியங்கிறது நம்மளுக்கு சொல்லி அறிய வேண்டிய செய்தியா? இதுல மாற்று கருத்து இருக்கா முஸ்லிம் சமூகத்து மத்தியில? இல்ல. அல்லாஹ்வுடைய மசூரா செய்தார்கள், சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 270க்கும் அதிகமான அன்சாரி தோழர்கள், 80 பேருக்கு நிகரானவர்கள் முஹாஜிர்கள், மக்காவாசிகள் இந்த போர்க்களத்துக்கு போலாமா? ஏன்னா முஹாஜிர்கள் அன்சாரி தோழர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள், மதீனாவாசிகள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசூரா கேட்டப்ப உடனே எல்லாரும் தயார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தயார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயார் என்று சொல்கிறார்கள், அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயார் என்று சொல்கிறார்கள். அவருடைய தூது அமர வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வெயிட் பண்றாங்க, சஹாபாக்கள் பார்க்கறாங்க, எதையோ ரசூலுல்லாஹ் விரும்புறாங்க. என்ன நிகழ்வது, என்னத்தை விரும்புறாங்க ரசூலுல்லாஹ்? சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்திரித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, நீங்கள் எங்களை தான் நாங்க தான் கருத்து சொல்லணும் நீங்க விரும்புறீங்களா? நாங்க கருத்து அன்சாரி நாங்க தான் கருத்து சொல்லி விளம்பிட்டு இருக்கீங்களா? எங்களுக்காக வெயிட் பண்றீங்களா? ஏன் உமர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அபூபக்கர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அலி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், யாரும் கருத்து சொல்லாம இருக்கனா நாங்க கருத்து சொல்ல விருப்பப்படுறீங்களா? இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் சொன்னாங்களே இந்த மக்கள், அல்லாஹ்வும் நீங்களும் மூசா நபியே நீங்களும் அல்லாஹ்வும் போய் போர் புரிங்க, நாங்க இங்கே இருப்போமே அப்படின்னு சொன்னாங்களே, அது மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். பர்குல் கியாமா, இதோ இங்கே ஒரு கடல் இருக்கிறது, இந்த கடலை நோக்கி எங்களுடைய குதிரையை செலுத்த வேண்டும் நீங்கள் கட்டளையிட்டால் நாங்க செய்வோம். சாதாரண விஷயம் அல்ல, தியாகம் தேவை. மசூராவோட செய்த தியாகம் தேவை. எல்லாம் போர்க்களத்தை வெற்றியை கொடுத்தானா? அதுக்கு முன்னாடி நடந்த இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்ன தெரியுமா? இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுடைய சகோதரர் தயாரிக்கிறார்கள். நான் வரவேற்கிறேன், அதை குறை சொல்லல, மாத்தி பேசுறேன். நான் தேவை
உடனே வேணப்படி அங்க போ, பிஸ்கட் வாங்கணுமா, டீ வாங்கணுமா, ஜமாத்துல அறிவு செஞ்சிருக்காங்க, முத்தவல்லிகள் அறிவு செஞ்சிருக்காங்க, ஊர்த்தலை அறிவு செஞ்சிருக்காங்க, தேவை வேணும் அவசியம், மாற்றுக்கருத்து இல்ல. ஆனா எப்படி இருந்தா ஒரு களம் வெற்றி பெறும்? பத்ர் களத்தை எடுத்துக்கங்க. நாளை போர்க்கலாம். அல்லாஹ்வினுடைய நபி, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபி, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யுஹா. இந்த நபி சுயமாக பேச மாட்டார், இவர் பேசுவதெல்லாம் வகி செய்தியை தவிர வேறு இல்ல. அல்லாஹ்வுடைய கண்காணிப்புல இருந்த நபி. நான் நபி தானே, எனக்கு அல்லாஹ் வெற்றி கொடுக்காம விட்டுருவானா? அப்படி சிந்தனை ரசூலுல்லாஹ்க்கு வந்துச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். பத்ர் போர்க்களம் நாளை தான் காலை நடைபெறுதுன்னா தகஜத்துடைய நேரமாக இருக்கலாம். அல்லாஹ் மிக அறியக்கூடியவனா இருக்கிறான். இந்த ஹதீஸை நீங்க புகாரில பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தை சுத்ராவை வச்சு தொழுதாங்க. நம்ம சுத்ராவை பண்ண தொழில சுத்ரா வைக்கிறேன்னு சொல்றோம்ல, அதை ஒரு சட்டம் எடுப்பாங்க. இங்கதான் மரத்தை சுத்ரா வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. அழுகிறார்கள், கையை உயர்த்துகிறார்கள், அல்லாஹ்விடம் மன்றாடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடம் மன்றாடி பிரார்த்தனை செய்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து பின்னாடி கட்டி பிடிக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர், நீ நிறைய பிரார்த்தனை செஞ்சிட்டீங்க, போலாம் வாங்க, போலாம் வாங்க, போர்க்களம் தயாராகி விட்டது, நம்ம செல்லலாம், வாங்க வாங்க கூட்டு போறாங்க. அல்லாஹ் வெற்றியை கொடுத்தானா? சகோதரர்களே, இன்னைக்கு இயக்கம் சார்ந்த தோழர்கள், நண்பர்கள், சகோதரர்கள், நீங்க அரேஞ்ச் பண்றாங்க, வரவேற்கிறோம். ஆனா தொழுகையோடு இருக்கா? அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்ச மாதிரி இருக்குதா? அது வல்லாமல் வரட்டாக, முரணாக, சுன்னா அடிப்படை இல்லாம, அல்லாஹ்ட்ட கையேந்தாம, அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லாம ஏதேனும் ஒரு விஷயம் உலகத்தில் ஜெயிக்க முடியும் நினைத்தால், அன்புள்ள சகோதரர்களே, நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தான் அடி முட்டாள். இந்த வார்த்தை கொஞ்சம் கடுமையா இருக்கலாம், ஆனா நியாயம் இருக்கும். சிந்திச்சு பாருங்க. தொழுகை இபாதத், அல்லாஹ்ட்ட கையேந்துறது, அல்லாஹ் கொடுக்குவான் அந்த சமயத்தில் நம்மளுக்கு. அது இல்லாம நம்ம புலம்பி தீர்ப்பது மட்டுமே தீர்வாகுமா? எதிர்த்து நிற்கணும்னா அதுக்கு இஸ்லாத்த வழிமுறையே இல்லையா? எப்படிப்பட்ட மார்க்கங்க இது? சப்பல் போடுறதுல இருந்து, மனைவிட்ட இல்லறத்துல ஈடுபடுறதுல இருந்து, மறைவிட பகுதிகளில் முடியெடுப்பது வரைக்கும் சொன்ன ஒரு உன்னதமான மார்க்கம் இஸ்லாம். இவர்களை எதிர்க்கிறதுக்கு நம்ம வழிமுறையா இல்லாம இருக்கும். சிந்திச்சு பாருங்க. இப்ப இந்த அடிப்படையும் நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு தேவையான அம்சங்களை உண்டு சகோதரர்களே. அடுத்தபடியா நீங்க பாருங்க, இந்த களம் ஒரு எதிர்க்கக்கூடிய களம், ஒரு தீயவர்களை ஜெயிப்பதற்கு முஸ்லிம் உம்மத்திடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். இன்னைக்கு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. இந்த சேர்ல அப்படி உட்காந்துருந்தேன், கீழே ஒரு நோட்டீஸ் இருந்துச்சு. அந்த நோட்டீஸ்ல கூட ஒற்றுமை அப்படி முழுவதுமா பார்க்கல, இந்த பிட்டு பகுதி மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. உட்கார்ந்து இருக்கும் போது பான் சொன்னாங்கல்ல, அப்போ உட்காந்து தெரிஞ்சு ஒற்றுமை அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்னைக்கு ஒற்றுமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு உணர்த்தினார்கள் என்பதற்கு இந்த ஒரு செய்தி மிக ஆழமான, அழுத்தமான, சமகாலத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு நபிமொழி. முஸ்னத் அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்புல 1567வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய செய்தி. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தி அறிவிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு முறை நினைவு கூறுறாங்க, நபியா இருக்கிறப்ப ஃபிளாஷ்பேக் இருக்குன்னு எல்லாத்துக்கும். கடந்த கால வாழ்க்கை நம்ம வந்தோம்னா, ஒரு காலம் தாம்பரத்துல இங்க வந்தேன்ல, நான் இந்த இடத்துக்கு போனேன், இப்படி பிளாஷ்பேக் இருக்கும்ல. அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஈமானுக்கு வலு சேர்க்கக்கூடிய மக்கள் எப்படி ஒன்றாக இணைந்து ஒரு களத்தை காண வேண்டும் என்பதற்காக இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பிளாஷ்பேக், இறைவனிடம் கொடுக்கப்பட்ட பிளாஷ்பேக். அப்படிதானே? எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அல்லாஹ்வால் முன்பதிவு செய்யாமல் இருக்கப்படுவதில்லை. அல்லாஹ்வுடைய நபி கொடுத்த பிளாஷ்பேக் அல்லாஹ்வுடைய நினைவு கூறுறாங்க. அவங்களுக்கு வயசு 20 இருக்கும் போது அப்ப நபியானாங்களா? இல்ல. அப்ப ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு, ஹில்ஃபுல் ஃபுதுல் ஹில்ஃபுல் முத்தையிபின் சொல்லுவாங்க. அதுல ஜாகிலியத்து கால மக்கள் தன் தந்தை வழி சகோதரர்களோடு, அல்லாஹ்வுடைய தூதருடைய தந்தை இருக்காங்கல்ல அப்துல்லா, அவங்களுடைய சகோதரர்களோடு சேர்ந்து ஒரு உடன்படிக்கை இருக்கும், ஹில்ஃபுல் முத்தையிபின் ஹில்ஃபுல் ஃபுதுல். அப்படின்னா நறுமண கரசல் ஒப்பந்தம். ஒரு பெரிய டவரால இல்ல ஒரு பக்கெட்ல அதுல என்ன பண்ணுவாங்க, அத்தர் இதெல்லாம் போட்டு கலந்துட்டு அதை வாசனை திரவியமா மாத்தி எல்லாரும் கை வச்சு அதுல ஒரு உடன்படிக்கைக்கு வருவாங்க. என்ன உடன்படிக்கை?
யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தா, யாருடைய லேண்டை யாராவது எடுத்துக்கிட்டா, யாருக்கேனும் அநியாயம் செய்யப்பட்டிருந்தா அதை மீட்டு கொடுக்கணும், நியாயத்தின் அடிப்படையில் செயல்படணும் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு பார்க்கறாங்க. நினைச்சு பார்த்து என்ன சொல்றாங்கிறத கவனிங்க. நபி ஆனதுக்கு பிறகு மக்காவுல 20 வயசுல நடந்த சம்பவம். நபி ஆனதுக்கு பிறகு அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுல சொல்றாங்க, கிட்டத்தட்ட இருக்கலாம் அனுமானம் அவங்களுக்கு ஒரு 60 வயது இருந்திருக்கலாம் அல்லது ஒரு 58 வயது இருந்திருக்கலாம். அந்த வயதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்கு சொல்றாங்க, இப்படி ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு. யாரோட சேர்ந்து? ஜாகிலியா காலத்து மக்களுங்க. அவங்களோட சேர்ந்து நான் போராடினேன், நீதிக்காக போராடினேன், உண்மைக்காக போராடினேன். அதை முறிப்பதற்கு சமமாக செந்நிற ஒட்டகம் கொடுத்தா கூட நான் ஏத்துக்க மாட்டேன். அப்படி ஒரு உடன்படிக்கை. என்ன தெரியுமா? அவங்களோட சேர்ந்து நான் போராடி இருக்கேன். அதை முடிப்பதற்கு நிகராக ஒரு செந்நிற ஒட்டகம்னா நம்ம வழக்கத்தை சொல்லுவாருந்தா ஒரு ஆடி கார் மாதிரி, BMW கார் மாதிரி, இந்த ரோல்ஸ் ராய்ஸ் நம்ம சொல்றாங்களே அந்த மாதிரி கார் மாதிரி, அதை கொடுத்தா கூட ஏத்துக்க மாட்டேன். நாங்க அப்படி ஒரு உடன்படிக்கைப்பா, நீதிக்காக போராடின உடன்படிக்கை. இது ஹதீஸ் கிதாப்ல இருக்குல்ல. இதெல்லாம் தெரியாத யாருக்கும், மௌலவிமார்களுக்கு, அறிஞர் பெருமக்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாதுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜாகிலியத்து கால மக்களோடு சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செஞ்ச ரசூலுல்லாஹ் போராடி இருக்காங்கன்னா, இன்னைக்கு அநியாயங்கள் நடக்கிறது, அக்கிரமங்கள் நடக்கிறது. முஸ்லிமுக்குள்ள லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி அந்த விஷயத்துல ஒன்று சேர முடியலனா நமக்கு எது தடையாக இருக்கிறது? எந்த விஷயம் தடையாக இருந்து கொண்டிருக்கிறது? மனோ இச்சை, கோபம், வெறுப்பு, காழ்ப்புணர்வு, நீ பெரியவனா நான் பெரியவனா என்று நினைப்பது. இதுவா ரசூலுல்லாஹ் போதிச்சாங்க? இப்படியா ரசூலுல்லாஹ் நமக்கு வழிமுறையை காட்டி தந்தாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப எதிர்த்து நிற்கிறோம் என்கிற இந்த பாடத்துல நம்ம ஒருத்தர் சரியாக எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை தேவை. பொதுவான விஷயத்துல ஒற்றுமை தேவை. எங்க பத்ரு உஹது களத்துக்கு ரசூலுல்லாஹ் முனாஃபிக்களை கூட்டு போனாங்கன்னு ஹதீஸ் இருக்கா இல்லையா? முனாஃபிக்கள் வந்தார்களா இல்லையா? அட நாட்டை பாதுகாக்கணும் மதீனாவுல யூதர்களோட செஞ்சு ஒப்பந்தம் போட்டாங்களா இல்லையா? இந்த அடிப்படையை விளங்கின நம்ம இந்த களம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னா நம்ம நினைக்கணும், நம்ம ஒற்றுமையா சேர்ந்து போராடணும், ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் தேவை. என்ன தெரியுமா? நம்ம என்ன ஒற்றுமையா இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது பல்ப் லைட் வாங்கினா ஒற்றுமை வந்துருமாங்க? ஒரு பைக்கை வாங்கினா ஒற்றுமை வந்துருமா? ஒரு காரை வாங்கினா ஒற்றுமை வந்துருமா? ஒற்றுமையா இருன்னே சொன்னா ஒற்றுமை வந்துருமா? என்ன தெரியுமா தெரியணும்? என்னுடைய சகோதரன் நினைக்கணும். அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமின்கள் சகோதரர்கள், என்னுடைய சகோதரன் நினைக்கணும் ஒருத்தர் பார்க்கிறப்ப. ஏன் அந்த எண்ணம் அவருக்கு வரல? ஏற்றுக்கொள்ளணும். நம்மகிட்ட இருக்கிற அந்த குறைபாடு நம்மிடம் இருக்கிறது, நம்மளிடம் இருக்குன்னு சொல்றேன் நான். யாரையும் குற்றம் சாட்டி சொல்றேன். நம்ம இந்த குறையத்தை சரி செய்யணும்ல. ஏன் பார்த்தோன்னா ஒருத்தர் மேல் இயக்கச்சாரல் வைக்கிறோம்? ஏன் ஒருத்தர் பார்த்தோன்னா நம்ம குறைத்து மதிப்பிடுகிறோம்? நம்மளுக்கு தெரியுமா அவருடைய வணக்க வழிபாடுகளை பற்றி? நம்மளுக்கு தெரியுமா அவர் நடத்திய பற்றி? நம்மளுக்கு தெரியுமா யார் அல்லாஹ்விடம் அதிக தகுதி பெற்றவர்கள்? நம்மளால சொல்ல முடியுமா? முடியாதுதான? அப்ப ஏன் நம்மள்ட்ட அந்த குறை இருக்குது? பார்க்கிறப்பவே சகோதரன் அல்ஹம்துலில்லாஹ் தவறு செய்ய நான் சொல்லி சுட்டி காட்டுவேன். நம்ம தவறு நினைக்கிறதுலாம் தவறா? ஒருத்தர் விரல் நீட்டாரு, ஒருத்தர் விரல் ஆட்டுறாரு, ரெண்டுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையாங்க? ஆதாரம் இருக்கு. தவறு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சிந்திச்சு பாருங்க. அப்ப ஒற்றுமைக்கு தேவை நினைக்கணும். பொதுவான விஷயத்தை இருக்கிறப்ப என்னுடைய சகோதரன் யாராக இருக்கட்டும், எந்த ஜமாத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், என்னுடைய சகோதரன் அப்படிங்கிற நினைக்கிற எண்ணம் வரணும். இதுவெல்லாம் ஒரு சேர நம்மகிட்ட அமையப்பெறும் என்று சொன்னால் அதுதான் நம்ம எதிர்த்து நிற்பதற்கு இஸ்லாம் நம்மளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய சுன்னா என்பதை நம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு நல்ல எண்ணத்தோடு இது மாதிரி எதிரிகளை சந்திக்கும் போது ஈமானை வளர்த்து கொண்டு நிய்யத்தை சரி செய்து கொண்டு களங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கையாண்டு துஆ செய்து அல்லாஹ்விடம் மன்றாடி மசூரா செய்தார்களோ அதுபோன்று மசூரா செய்து உம்மத்தை ஒன்றிணைத்து போராடக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தித்தவனாக முதல் உரை நிறைவு செய்கிறேன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வன்னாஸி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, எதிர்ப்பித்து நிற்போம் என்ற இந்த தலைப்பினுடைய இறுதி செய்தியாக ஒரு செய்தியை நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சில சகோதரர்கள் இப்படி ஆகிவிடுகிறார்கள். என்னன்னா, விடுங்க பாய், இதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகி வராது, அவன் பெரிய லெவலில் இருக்காங்க, அதிகார லெவலில் இருக்காங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது பாய் அப்படின்னு அவங்கவுங்க உள்ளத்தில் வைத்த பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க, பல்வேறு விதமான விஷயங்களை சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ அநியாயங்கள் நடக்குது. மாட்டினுடைய பெயரால் அடிச்சு கொள்வது, ஜெயஸ்ரீராம் கோஷத்தினால் அடிச்சு கொள்வது, சட்டங்களை ஏற்றி மக்களை நசுக்குவது, அடுத்தவருடைய சொத்தை அபகரிப்பது, இப்படியான ஒரு அநியாயம் நடக்கும்போது மனிதன் என்ற அடிப்படையில் இப்படி போன்ற ஒரு பேச்சுகள் வருமானால் அதை சுன்னா சரி செய்கிறது. சுன்னாவினுடைய வழிகாட்டுதலை அந்த இடத்துல நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் சரிப்பட்டு வராது, சேர்ந்து போராடுறது சரிப்பட்டு வராது, இதுக்கெல்லாம் நீதம் கிடைக்காது. டைரக்டா உடனே அதுக்கு நீதம் கிடைச்சிருமான்னு கேட்டா நிச்சயமா சொல்ல முடியும். அதுக்கு நீதம் கிடைக்குமா என்பது அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கு, தெரியாது. அவர் கோவப்படுறதுக்கு, அவர் சொல்றதுக்கு முகாந்திரம் இருக்கு. ஆனா அவளுக்கு என்ன சுன்னா வழிமுறை காட்டு தெரியுது. உங்களுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், இந்த உலகத்திற்கு தஜ்ஜால் வருவான். நீண்ட நெடிய பாடத்தை கொண்டது. முஸ்லிம்கள் கிதாப் இங்க வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4வது வேலையில எடுத்து பாருங்க, தஜ்ஜாலை பற்றி நீண்ட நெடிய செய்தி இருக்கும். தஜ்ஜால் வந்தா நம்ம என்ன செய்யணும்? அத்தையாத்துல பாதுகாப்பு தேடுறோம், அவனுடைய ஃபித்னாவிலிருந்து, குழப்பத்திலிருந்து. லைவா நேரம் அவன்கிட்ட என்ன செய்யணும்? அவன் கொடுக்கறதுக்கு அதிகாரம் என்ன? மலை அளவுக்கு அவன்கிட்ட ரொட்டி இருக்கும், கடல் அளவுக்கு தண்ணி இருக்கும். ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கை நோக்கி போய் உன்னுடைய புதையலை வெளிப்படுத்தினா அப்படி அந்த புதையல் வெளிப்படுத்தும். அவன் நடந்து போனா பின்னாடியே வரும். சகிகான ஹதீஸ். அவனை ஏற்றுக்கிட்ட ஆளுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். அவனை நிராகரிச்சவங்க வறுமை நிலையை அடைவாங்க. ஒருத்தவனை அப்படியே கொண்டு ஒரு ஆளை உயிரோடு எழுப்புவான். 40 நாள் இந்த பூலோகத்தில் இருப்பான். முதல் ஒரு நாள் ஒரு வருடத்தை போல இருக்கும், அடுத்து ஒரு நாள் ஒரு மாதத்தை போல இருக்கும், அடுத்து ஒரு நாள் ஒரு வாரத்தை போல இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 37 டேஸா இருக்கும். பரவாயில்ல, இந்த நபி மொழிகள் ஆதாரப்பூர்வமான நபி மொழி. ரசூல் என்ன சொன்னாங்க? தஜ்ஜால் வந்தா முடங்கி உட்காந்துக்க, வேலைக்காது, அவன பேசக்கூடாது, விரண்டு ஓடிடு, பள்ளிவாசல இரு. இன்னைக்கு சில அப்படிதானே, அல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஜ்ஜால் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இருக்க சமயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் வாழ்ற இந்த சமயத்துல வந்தான்னா தஜ்ஜால்ட்ட நான் வாதாடுவேன். நாங்க ஏன்? தஜ்ஜால ரசூலுல்லாஹ்னால கொல்ல முடியாது, உமர் ரலியல்லாஹுனால கொல்ல முடியாது. ஹதீஸ் இருக்கு. யார் கொல்லுவா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கொல்லுவாங்க. அப்ப இப்ப வந்தா நான் வாதாடுவேன் நாங்க ரசூலுல்லாஹ். நான் இல்லாத சமயத்துல, நான் மரணிச்சதுக்கு அப்புறம் வந்தா நீங்க வாதாடுங்க. நாங்க ஏன் சார்பா அல்லாஹ் பொறுப்பாளனா இருப்பான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தஜ்ஜாலோடு கம்பேர் பண்றப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மோசமான ஆட்சியாளருக்கு அவ்வளவு அதிகாரமா இருக்கு. வாதாடுவது சுன்னா வழிமுறை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு போதிச்ச விஷயம். உலகத்துல அதுக்கான பிரதிபலன் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் நீயத்தை சரியா வச்சுக்கிட்டோம்னா, யா அல்லாஹ் உன் நபி எனக்கு இப்படி சொல்லி தந்திருக்கிறாங்க, அதனால நான் போராடுறேன், இதுக்கான பிரதிபலனை யா அல்லாஹ் எனக்கு மறுமையில கூடா யா அல்லாஹ். உலகத்துல எல்லாத்துக்கான தீர்வு கிடைக்காது. எல்லாம் கூட அல்லன்னு பிரார்த்தனை செஞ்சா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் இது போன்ற எதிர்ப்புகள் நம்மளுக்கு ஈமானை வலு சேர்த்து, நியத்தை சரி செய்து, இறைவனிடம் மன்றாடி, இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில மசூரா செய்து, ஒற்றுமையாக அனைவரும் சேர்ந்து நின்று போராடக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு தந்து அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.